பாரதி லா ஸ்டடீஸில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த சிவில் ப்ரொசீஜர் கோடு. அதனுள்ள வரக்கூடிய மிக முக்கியமான டாபிக் இந்த செட் ஆஃப். இதற்கு முன்னாடி நம்ம கவுண்டர் கிளைம் பார்த்தோம், இப்போ நம்ம செட் ஆஃப் பார்க்குறோம். இது ரெண்டுத்துக்கும் ஏதாச்சும் ஒற்றுமை இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில ஒற்றுமைகள் இருக்குது. நம்ம இந்த வீடியோவை பார்த்தபோது அது நம்மளுக்கு தெரிய வந்துடும். இது ஒரு மிக முக்கியமான பகுதி, கவனமாக நினைவில் வச்சுக்கிங்க. ஏன்னா மணி சூட் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. செட் ஆஃப்ன்றது கோர்ட் ப்ரொசீஜருக்கு நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது, என்ரோல்மெண்ட் ஆகி நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது மணி சூட்டு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய வழக்காக தான் இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய பேர் ஏமாறுறதுனால மணி சூட்டு நிறைய கிடைக்கும். அதே மாதிரி மணி சூட்டை ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் டிஃபெண்டன்ட் சைடாக இருந்தீங்கன்னா செட் ஆஃப் உங்களுக்கு செட் ஆகுமான்றதை நீங்கள் அடிக்கடி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கொடுக்கல் வாங்கல் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் எந்த இடத்துலையாவது செட் ஆகும்னா அந்த பெட்டிஷனை நீங்கள் போட்டு அதற்கு உண்டான பரிகாரத்தை தேடலாம். ஸோ முழுக்க இது மணி சூட் பேஸ்டு கேஸ். ஆனால் கவுண்டர் கிளைம் அப்படி கிடையாது. மணி சூட்டையும் பார்க்கும், டைட்டில் சூட்டையும் பார்க்கும். இதுதான் அதுக்கு இருக்கிற வித்தியாசம். செட் ஆஃப் ஆர்டர் 8 ரூல் 6. ஆனால் கவுண்டர் கிளைம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் 8 ரூல் 6A - 6G வரைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அமெண்ட்மெண்ட் ஆகி உள்ளே வந்த ஒரு கான்செப்ட். 1976க்கு பிறகு ஒரு அமெண்ட்மெண்ட்டில் கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த கவுண்டர் கிளைம். ஆனால் செட் ஆஃப் அப்படி கிடையாது, ஆரம்ப காலத்திலிருந்தே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, வாட் இஸ் செட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் செட் ஆஃப்னு சொல்கிறாங்க. அது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றத நம்ம இவ்வளோ தூரம் பார்க்கும்போது நம்மளுக்கு மிக எளிமையாக புரிய வந்துடும். டாபிக் ரொம்ப எளிமையான டாப்பிக்கு. கொஸ்டின்ஸில் வந்தால் விட்டுடாதீங்க. ஏன்னா இல்லுஸ்ட்ரேஷன் நிறைய எழுதலாம். ரூல் 8 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக் அபவுட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிடுச்சு. ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயத்தை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு சொல்லுது அப்படின்ற மாதிரி ஆர்டர் 8 இந்த இடத்துல ஆர்டர் 8 தெளிவாக சொல்லிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல ரூல் 6 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் உரிமையானது பிரதிவாதிக்கு கிடைக்க வேண்டுமானால், இந்த செட் ஆஃப்ன்றது ஒரு ரைட்ஸு, டிஃபெண்டண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸு. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் பார்த்துக்குங்க. இதே மாதிரி தான் கவுண்டர் கிளைமோ டிஃபெண்டண்ட்டுடைய ரைட்ஸ். அது நாட் ஃபார் பிளைன்டிஃப், நாட் ஃபார் பெட்டிஷனர். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃபெண்டண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரைட்ஸு. அந்த ரைட்ஸு கிடைக்க வேண்டுமானால் என்ன பண்ணணும்? டிஃபெண்டண்ட்டு அவருடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேயே அதை குறிப்பிடணும். எப்போ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெட்டிஷனர் ஆனரபிள் கோர்ட்டில் ஒரு பிளைண்ட்டை போடுவார். அது நம்பர் ஆகி இவருக்கு சம்மன் போகும். யாருக்கு? டிஃபெண்டண்ட்டுக்கு சம்மன் போகும். சம்மன் பெற்றுக்கொண்டு ஆஜராக வரும்பொழுது இவர் அடுத்த ஸ்டேஜ் வக்காலத்து பதிவு பண்ண அடுத்த ஸ்டேஜில் இவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடணும். அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் நான் செட் ஆஃப் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு லைனை இவர் டைப் பண்ணி ஆனரபிள் கோர்ட் முன்னாடி கொடுக்கணும். இதுதான் இந்த இடத்துல ரூல் 6 சொல்லக்கூடிய விஷயம். தவறினால் அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அவர் போட தவறிட்டார், என்ன பண்ணணும்? இப்போது நீதிமன்ற அனுமதியோடு நீதிமன்றத்துக்கிட்ட நம்ம வேண்டி கேட்கணும். இந்த மாதிரி நான் செட்டப் போட தவறிட்டேன், அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் இல்லை, இவர் இவ்வளோ எனக்கு தர வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி தனியாக ஒரு செட்டப் பெட்டிஷனை போட்டு நம்ம பரிகாரத்தை தேடலாம் அப்படின்ற மாதிரி ரூல் 6 மிக தெளிவாக சொல்லுது. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ மறுபடியும் செட் ஆஃப்குள்ளே இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம உள்ளே இறங்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டிஷனர் ஃபைல் செய்துள்ள பெட்டிஷனரில் பெட்டிஷனர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மணி சூட்டில் பெட்டிஷனர்னு சொல்லுவாங்க, டைட்டில் சூட்டில் பார்த்தீங்கன்னா பிளைன்டிஃப்னு சொல்லுவாங்க, மணி சூட்டில் பெட்டிஷனர்னு சொல்லுவாங்க. இவன் என்னென்னா பிளைன்டிஃப் கூட நீங்கள் போடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இது சிவில் நேச்சர் சூட்டு தான். சரி, பெட்டிஷனர் ஃபைல் செய்துள்ள பெட்டிஷனரில் ஒரு தேவை இருக்குது அவருக்கு, ஒரு வகையான டிமாண்ட் அவருக்கு இருக்குது இல்லையா? அது இல்லாமல் ஒரு பெட்டிஷனாக கோர்ட்டு படி ஏறி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏதோ டிஃபெண்டண்ட்டுக்கு எதிராக அவர்கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்குது, அதோட பரிகாரத்தை கேட்பதற்காக பெட்டிஷனர் என்ன பண்ணுறாருன்னா ஆனரபிள் கோர்ட் அணுகி ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாரு. கான்செப்ட் முடிஞ்சிச்சா? ரைட். அதே போல் அதாவது செட் ஆஃப் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான். அதே போல் டிஃபெண்டண்ட்டுக்கு எதிராக இருக்கும், நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். அதே போல் டிஃபெண்டண்ட் பெட்டிஷனருக்கு எதிராக ஒரு தேவையை முன்வைத்தால், இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஒர்க் ஆக போகுது. அந்த தேவைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா எதிர் தேவையாக கருதப்படும், அது ஆப்போசிட் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் செட் ஆஃப். புரிஞ்சிருக்குமா?
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் ஆஃபுக்கும் கவுண்டர் கிளைமுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை சொல்லியிருக்கு பாருங்கள். செட் ஆஃப் பெட்டிஷன் கவுண்டர் கிளைம் போலவே தனி வழக்காக நடைபெறும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக கவுண்டர் கிளைம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்த்துட்டு வந்தால் இது மிக எளிமையாக புரிய வந்துடும். ஏன்னா கனெக்டட் இருக்குன்றதுனால. செட் ஆஃப் பெட்டிஷன் என்பது கவுண்டர் கிளைம் போலவே தனி வழக்காக நடைபெறும். அதாவது ஒரிஜினல் சூட்டு தனியாக நடக்கும், கவுண்டர் கிளைம் சூட்டு தனியாக நடக்கும். அதே போல தான் பெட்டிஷனர் தன் அசல் வழக்கை நீதிமன்றத்தில் வாபஸ் பெற்றாலும் என்ன பண்ணுறாரு, பெட்டிஷனரு தன்னுடைய ஒரிஜினல் சூட்டை வந்து அவர் வாபஸ் பெற்றுக்கொள்கிறார். ஏதோ ஒரு காரணத்துக்காக வர முடியாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வாபஸ் பெறுறாரு. அப்படி அவர் வாபஸ் பெற்றாலும் செட் ஆஃப் பெட்டிஷன் வழக்கு தொடர்ந்து நடைபெறும். எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் பாருங்கள் இந்த செட் ஆஃப். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் சூட்டு தனியாக நடக்குது, செட் ஆஃப் சூட்டு தனியாக நடக்குது. கவுண்டர் கிளைம் போலவே தான் இதுவும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு 100% புரிய வந்துடும். பெட்டிஷனர் என்பவர் 5 லட்சம் ரூபாயை வசூல் செய்வதற்காக அசல் வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். ஓகேங்களா? 5 லட்சம் ரூபாய் வசூல் செய்வதற்காக நீதிமன்றத்தில் ஒரிஜினல் சூட்டை நீதிமன்றத்துக்கு முன்னாடி தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறாரு. அதற்கு டிஃபெண்டன்ட் பதிலுரையாக, டிஃபெண்டன்ட் என்ன பண்ணணும், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் பதிலுரையாக பெட்டிஷனர் எனக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, செட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் செட் ஆஃப் நடக்க போகுது. பெட்டிஷனர் எனக்கு ரூபாய் 3 லட்சம் தர வேண்டும். அவர் எனக்கு ஏற்கனவே இதே டிரான்சாக்ஷனில், நாங்கள் கொடுக்கல் வாங்கல் கொண்ட அதே டிரான்சாக்ஷனில் எனக்கு அவர் 3 லட்ச ரூபாய் தர வேண்டியது இருக்குது. அந்த தொகையை இந்த வழக்கில் சரி கட்டி கொள்ள வேண்டும் என ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் கூறுவதே செட் ஆஃப் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அதுதான் இந்த இடத்துல சரியீடு அப்படின்ற ஒரு வார்த்தையில் போட்டிருக்கு. இந்த இடத்துல சரி கட்டி கொள்ளக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இந்த இடத்துல சரியீடுன்னு சொல்ல வருது. இவங்கள தான் விஷயம். இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆஃப் புரிஞ்சிருக்கும். கொஸ்டின்ஸ் வந்தால் விடவே மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டைப்ஸ்குள்ளே போயிடலாம். டைப்ஸ் ஆஃப் செட் ஆஃப், ஒன்று பார்த்தீங்கன்னா லீகல் செட் ஆஃப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டபிள் செட் ஆஃப். 2 டைப் மட்டும் தான் இருக்குது. இது ரெண்டும் தனித்தனி கேரக்டர்ஸ். லீகல் செட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம பார்த்த எல்லா கான்செப்டோடையும் சேர்ந்து ஒத்து வரும். ஓகேங்களா? இதற்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக கோர்ட் ஃபீ இருக்குது, கோர்ட் ஃபீ கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆக்ட் ஆகும். லீகல் செட்டப் பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். இந்த மாதிரியான குணநலங்கள் லீகல் செட்டப்புக்கு இருக்குது. ஈக்குவட்டபிள் செட்டப் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஃபீ கிடையாது. ஏன்னா இந்த பைசா வரும் வராதுன்ற ஒரு விவரம் இன்னும் இப்போ வரைக்கும் தெரியாது. ஏன்னா ஈக்குவல் பண்ணிக்க போகிறோன்றதுனால இந்த செட்டப்புக்கு கோர்ட் ஃபீ இப்போ வரைக்கும் தேவையில்லை. இன்கேஸ் பணம் வரும் பட்சத்தில் அந்த இடத்துல பேட்டா கட்ட சொல்லுவாங்க. அந்த பேட்டாவை நம்ம கட்டிட்டு நம்ம இந்த வழக்கை முடிச்சிக்கலாம். அதே மாதிரி லிமிடேஷன் ஆக்ட் இதுக்கு ஆக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இதை வந்து சரி கட்டி கொள்ளக்கூடிய நிலைமையில தான். ஓகேங்களா? லிமிடேஷன் ஆக்ட் பேர் ஆகிடுச்சுனாலும் அதை பேர் பண்ணக்கூடிய விஷயத்தை சரி கட்டி கொள்ளக்கூடிய நிலைமையில தான் இந்த ஈக்குவட்டபிள் செட் ஆஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வெவ்வேறு குணநலங்கள் கொண்டது தான் இந்த லீகல் செட் ஆஃப் அண்ட் ஈக்குவட்டபிள் செட்டப். செட் ஆஃப் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் எழுத வேண்டிய மொதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மணி சூட்டுக்கு மட்டும்தான் வரும்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். சிவில் நேச்சுரல் சூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, யார் யாருக்குள்ள, பெட்டிஷனருக்கும் டிஃபெண்டன்ட்டுக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா ஏற்கனவே நான் கொடுத்த பணத்தை சரி கட்டி கொள்ளுங்க அப்படின்னு தான் கேட்குறாரு கண்டி. நான் கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏற்கனவே அவருடைய பணம் பெட்டிஷனர்கிட்ட இருக்குது, அதை நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த ஈக்குவட்டபிள் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான கேரக்டர் கொண்ட கான்செப்டுகள் இதுக்கு இந்த செட்டப்புக்கு ஈக்குவல் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே தன்மை கொண்ட, அதாவது இவர் பணம் கொடுத்துருக்கணும், அவர் பணம் வாங்கியிருக்கணும், இவர் முன்பணமாக அங்கே கொடுத்துருக்கணும், அதை இவர் சரி கட்டிக்கலாம். ஆனால் வேற ஒரு கான்செப்டுக்காக கொடுக்கப்பட்ட பணம் இந்த செட் ஆஃபில் செட் பண்ணிக்க முடியாது, செட் ஆஃப் பண்ண முடியாது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடை வாடகைக்காக அட்வான்ஸுக்காக 2 பேரும் ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டன்ட் பார்த்தீங்கன்னா இன்சால்வன்சி ஆகிட்டார். அவருக்கு எதிராக வழக்கு தொடக்கப்படுகிறது. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கடை வாடகை அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி செட் ஆஃப் பண்ண சொல்லுங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா அது வேறு தனி டிபார்ட்மெண்ட், அது பார்த்தீங்கன்னா வேறு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட்ன்றதுனால இந்த செட் ஆஃப் இந்த வழக்குக்குள்ளே ஆக்ட் ஆகாது. அந்த கடை சம்பந்தப்பட்டமான வழக்கு மட்டும் வந்தால் கண்டிப்பாக செட் ஆஃப் பண்ணிக்கலாம். இது பணம் கொடுக்கல் வாங்கல் கேரக்டராக மட்டும்தான் இருக்கணும். சேம் கேரக்டராக இருந்தால் கண்டிப்பாக செட் ஆஃப் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருந்துச்சுன்னா செட் ஆஃப் பண்ண முடியாது.
அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, ஈடு கட்டி கொள்ளும் பணம் சேம் கேரக்டராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி புத்தகத்தில் மிக தெளிவாக போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.